அப்படின்னா 23,800க்கு கீழே நிஃப்டி வந்து கண்டினியூவாக 2 நாள் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பிஆர்இசி வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த லெவலில் வந்து நான் சேஞ்ச் பண்ண விரும்பல. இப்போவும் இந்த வாரம் பூராவே நமக்கு வந்து 23,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இந்த 23,800 நல்லா வாட்ச் பண்ணிக்காங்க. அதுக்கு கீழே கண்டினியூவாக 2 நாள் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 23,200 அனதர் 600 பாயிண்ட்ஸ் வந்து லெவலே இல்லை, சப்போர்ட்டே இல்லை. 600 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிடும். இந்த லெவல் பிரேக் ஆகாமல் இந்த 24,100 24,000 வந்து ஒரு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 24,500, அதாவது இந்த லாஸ்ட்டு 10 டேஸோடைய ஹைன்னு வச்சுக்கலாம். அதாவது 24,589 போச்சு, பட் 24,500க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ 24,500க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 24,800, அதுக்கப்புறமா வந்து 25,250 வரையும் போகிறதுக்கு உண்டான பாசிபிள்